கிணறு. பாறை கிணறு. பாறை கிணறு. அப்படி போய் அதில் நின்று பார்த்துட்டு வரலாம். இதுதான் வரும் மக்கள் இல்லை. எத்தனை அடி தண்ணி போகுது? எத்தனை அடி இருக்கு? இப்போ எதுக்கு பண்ணோம்? மொத்தமே 12 கஜம். 12 கஜம். ஒரு கஜம் 2 அடியா? 3.25 அடி. 3 அடி தான் ஒரு கஜம்னு சொல்லுவாங்க. 3 அடி 3.25 அடி வந்து மீட்ரு. ஒரு 3 அடி தான் ஒரு கஜம். ஆமாம், அவ்வளோதான். அது மேலே வந்து கழிச்சிக்கணும். கழிச்சிக்கலாம். மேலே 12 அடி. ஒரு 18 அடி தண்ணி. இந்த தண்ணியை வடிக்க முடியாது உங்களால். நல்ல ஊற்று. நீங்கள் எரிச்சாலும் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுங்க. இந்த படிக்கட்டு கீழே அதிகபட்சம் 2 அடியாக இருக்கும். அதுக்கு மேலே இறங்க அவ்வளோதான். அதான் ஊற்று நல்ல ஊற்று. ஃபுல்லாக பாறை. இல்லை இங்கெல்லாம் தர கிணறு தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு, காட்டுவாசி மாதிரி. எங்கேயுமே கிணற வந்து சரியா பராமரிச்ச ஏரியா நம்ம ஏரியா கிடையாது. இப்படிதான் இருக்கும். ஏன்னா மரம் மட்டும் முளைஞ்சு கிடக்கும். ஆனா என் கிணறு மட்டும் தண்ணி வடிக்க முடியாதுங்க. மற்ற கிணறுலாம் வடிஞ்சிருது. வடிஞ்சிரும். இப்போ ஏதோ இதுல நல்ல நீரோட்டத்தோட இதுல ஒரு வித்தியாசமான ஒரு இதுல மாட்டிக்கிச்சுன்னா ஒரு 7 அடிக்கு ஃபுல்லாகவே வட்டாரமாக ஒரு 10 அடிக்கு சுத்த அளவில் வெறும் இது மட்டும் பள்ளம் மட்டும் இருக்குது. ஒரு ஓடை மாதிரி. நீங்கள் காதை வச்சு கேட்டிங்கன்னா சவுண்டு கேட்கும். ரிவர் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கும். ஒரு வேளை கோடையில் தண்ணி இந்த தண்ணி வடிஞ்சிருச்சுன்னா காதை வச்சு கேட்கும். இப்போ அதில் போர் போட்டு மாட்டிச்சு. போர்னா நிலபோர் போட்டு நல்ல நீரோட்டத்தில் வந்து நிலபோர் போட்டதில் மாட்டிக்கிச்சு. இப்போ ஃபுட்பால் மட்டும் உள்ளே விட்டுருக்கோம். ஒரு 50 அடிக்கு ஃபுட்பால் மட்டும் உள்ளே விட்டுருக்கோம். மோட்ரு மேலே நிற்கிது. ஃபுட்பாலை மட்டும் கனெக்ட் பண்ணி உள்ளே விட்டுருக்கோம். அதனால தான் வடியாதுன்னு சொல்லுவேன். ஆமாம், எப்போவுமே அதுக்கு மீன் குட்டாது. பக்கத்தில் ஓடை. இப்போ ஓடையை திருப்பி மீன் குட்டையில் விட்டோம். மீன் குட்டையில் ஓடுற தண்ணி எல்லாம் இது கிணத்துக்கு வந்து இது மாற்றி அதே மாதிரி தான். ஏத்தக்கல் தான். நான் இறச்சிருக்கேங்க அதில். அப்பா கூட நான் ஏற்ற இறச்சிருக்கேன். மாடு ஓட்டி இறச்சிருக்கேன். ஒத்த கவலை. வாங்க.